தாம் அழைக்கிற ஒவ்வொருவருக்கும் சொன்னார். யாரெல்லாம் ஆண்டவர் அழைக்கிறாரோ அவங்க ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொன்னார். அது ஏசாயா 45:3 உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு அப்படி சொல்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீ அறியும்படிக்கு. 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, வேற ஒரு தேவன் கிடையாது அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அழைக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றாரு. அழைக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? நம்ம நல்லா இருக்கணும், பிழைக்கணும் தானே அழைக்கிறாரு. அப்ப அழைக்கிறவர்களிடத்துல இது எப்படி சொல்லாம இருப்பாரு, தான் யார் அப்படின்றது எப்படி சொல்லாம இருப்பாரு? ஆனபடினாலே பெயர் சொல்லி அழைக்கிற ஒவ்வொரு இடத்துல சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தர் நான் தான், வேற ஒருத்தர் கிடையாது, வேற ஒரு தேவன் கிடையாது அப்படி சொல்றாரு அவர் 45:5. சரி, அடுத்து சிருஷ்டிகராகிய தேவன் ஒருவர் உண்டு என்று நம்புகிற அனைவருக்கும் சொன்னார். சிருஷ்டிகர் ஆகிய தேவன் ஒருவர் உண்டுன்னு நம்புறவங்க எங்க இருக்காங்க? உலகத்துல நிறைய பேர் இருக்காங்கல்ல. எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் 2 விதமான கூட்டம் தான் இருக்கும். ஒன்று வந்து வலதுசாரி இடதுசாரி சொல்லிட்டாதீங்க, 2 கூட்டம். ஒன்று வந்து ஏத்திஸ்ட், அதாவது தேவன் இல்லை என்று எல்லாருமே விசுவாசிகள், நல்லா புரிந்து கொள்ளணும். எல்லாருமே விசுவாசிகள். எந்த அர்த்தத்துலன்னா தேவன் இல்லை என்று விசுவாசிக்கிற கூட்டம், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிகள். இதுல பிசாசு எந்த பக்கம் இருக்கு? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிற கூட்டத்தில் தான் யாரு இருக்கு? பிசாசு இருக்கு. ஆனா தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்து நடுங்கி அது என்ன பண்ணாது? கீழ்ப்படியாது. மற்ற தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிற கூட்டம் என்ன பண்ணணும்? மற்றதெல்லாம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? பிசாசு போல இருக்கக்கூடாது, அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கணும், அவருடைய நாமத்தை தூஷிக்காதவர்களாக வாழ வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் இருக்கிறது பெட்டர். என்ன அப்படின்னா, தேவன் இல்லை என்று நம்புகிற மதிகேடனா இருந்துடலாம். இந்த பக்கம் வந்து நான் ஞானவான், எனக்கு எல்லாம் தெரியும், அறிவாளி நான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கீழ்ப்படியாத ஒரு மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்க. இதுதான் சொன்னாரு, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாம. இந்த பக்கம் குளிரா இருக்கான் விட்டுருங்க, இந்த பக்கம் வந்து பார்த்தா அனலா இருக்கணும். ஆக்சுவலா இல்ல, ரைட் சைடு வலது பாரிசம் வந்து எப்படி இருக்கணும்? இந்த பக்கமா? சரி விட்டுருங்க, இதெல்லாம் இருக்காதுங்க, லெஃப்ட் ரைட்டுன்னா. இன்னொரு சைடு கூட்டம் வந்து எப்படி இருக்கணும்? வலது பாரிசம்னா அது வந்து நம்புகிறது இல்லையா, ரைட் விங் அது நம்புது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்ததுன்னா எப்படி போய் சிந்திச்சு பாருங்க. அதனால ஆண்டவர் சொல்ல நான் வாந்தி பண்ணி போடுவேன். அப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஆண்டவர் வச்சுக்க மாட்டாராம். நீ பிசாசு போல வாழ்கிறதற்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் அல்ல, அதற்காக நீ பிரித்து எடுக்கப்படவில்லை. நீ அவருக்காக என்ன பண்ணணும்? அவர் உன் மத்தியிலே தேவனாய் இருக்கும்படி, நீ அவருக்கு தேவனாய் இருக்கும்படி, உனக்குள் வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு கூட்டம், ஒரு ஆலயமாக நாம காணப்படுகிறோம் அல்லவா? அப்ப சிருஷ்டிகர் ஒருவர் உண்டு என்று நம்புகிறவர்கள் யார் அப்படின்னா, இந்த உலகத்துல மதத்தை மார்க்கத்தை தேடுறாங்க பாருங்க. கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அல்ல, மதத்தை மார்க்கத்தை தெய்வத்தை தேடுகிறார்கள் அல்லவா? தெய்வத்தை தேடுகிறபடினால்தான் இத்தனை மார்க்கங்கள், இத்தனை கோயில்கள், மாஸ்குங்க, இத்தனை வந்து சர்ச்சஸ் எல்லாம் வந்து காணப்படுவதனுடைய காரணம் என்னன்னா, சிருஷ்டிகர் ஒரு உண்டு, என்னை உண்டாக்கின ஒரு தெய்வம் உண்டு என்று மனுஷன் நம்புகிறான். அப்ப அப்படி நம்புகிற எல்லாருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் ஆண்டவர் சொன்னார் என்ன அப்படின்னா, ஏசாயா 45:18 வானங்களை சிருஷ்டித்து. இது எல்லாரும் நம்புறாங்களா இல்லையா? கிறிஸ்தவர்கள் மட்டுமா இல்ல எல்லாருமா? வானங்களை சிருஷ்டித்தவர் ஒரு உண்டு நம்புறாங்களா? அவர் சொல்றார், வானங்களை சிருஷ்டித்து பூமியும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, எல்லாவற்றையும் உண்டாக்கினதான ஒருவர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், வேறொருவர். ஆமா, மதத்தை தேடுறியா? மார்க்கத்தை தேடுறியா? சிருஷ்டித்த தெய்வத்தை தேடுறியா? உனக்கு நான் சொல்றேன், என்னை தவிர வேற ஒரு தெய்வம் இல்ல அப்படின்னு கர்த்தர் என்கிறவர் சொல்லுகிறார். சரி, அடுத்ததாக தம்முடைய ஆவியை பெறுகிற அனைவருக்கும், பெற விரும்புகிற அனைவருக்கும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். என்ன அப்படின்னா, யோவேல் 2:27-28a, ஜோயல் 2:27-28a, நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய். இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் அர்த்தம், தான் அழைத்து வந்த ஜனங்கள் நடுவில் இருக்கிறவர். நீங்க இப்ப நீங்க புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது யாரை குறிக்குது? இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர்னா யாரை குறிக்கிறது?
நீங்க மத்திய எடுத்து வாசித்து பாருங்க, எங்கே நாமத்தில் 2-3 பேர் கொடுக்கிறார், ஒரு நடுவில் இருக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? அப்ப யார் நம் நடுவில் இருக்கிறார்னா இயேசு கிறிஸ்து நம் நடுவில் இருக்கிறார், நம்முடைய உலாவுகிறார் என்று அர்த்தம். அப்ப நான் இஸ்ரவேலின் நடுவில், அதாவது என் ஜனங்களின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும். அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, வேறொருவர் இல்லை, வேறொரு தெய்வம் பரலோகத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை, எனக்குள்ளும் இல்லை என்று விசுவாசி. இயேசு கிறிஸ்துவை அன்றி பரலோகத்தில் வேற யாரும் கிடையாது, பூலோகத்தில் யாரும் கிடையாது, சபை கூட்டத்தில் யாரும் கிடையாது, எனக்குள்ளும் வேற யாரும் கிடையாது என்று விசுவாசிக்கிற காரியம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று வேறொரு இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்ல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி எடுக்கிறீங்க? நம்ம எப்படி நினைக்கிறோம்? நமக்கு எதிர்பார்க்கிற ஒன்று நடக்கல அல்லவென்று சொன்னால் இந்த பூமியில மற்ற ஜனங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டவர்களாக கண்ணீர் சிந்தினவர்களாக நிற்கிறோம் அப்படின்றதா? அதுவும் வெட்கம்தான், அதுவும் வெட்கம்தான். அது அல்ல இது. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஆண்டவரை சந்திக்கும் போது எப்போது வெட்கப்பட்டு நிற்பாங்க? எந்த கூட்டம் வெட்கப்பட்டு, யார் வெட்கப்பட்டு நிற்பாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவரை இவ்வளவு நாள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஊழியம் செய்கிறேன் என்று நம்பிக்கொண்டிருந்து தீர்க்க தரிசனங்களை உரைத்து அற்புதங்களை செய்து போதகம் செய்து, ஆனால் அவர் வரும்பொழுது ஆண்டவரே நான் இதை செய்த ஆண்டவரே, நான் அதை செய்த ஆண்டவரே அப்படின்லாம் சொல்லி அவர் உன்னை நான் ஒருபோதும் அக்கிரம செய்கைக்காரரே அகன்று போங்கள், உங்களை நான் ஒரு காலம் அறியேன் என்று சொன்னார். அதுதான் வெட்கம். அதை பார்க்கலாம் பெரிய வெட்கம். இந்த பூமியிலே காணப்படுற வெட்கம்லாம் மாறிடும். நம்ம மனம் திரும்பினா மாறிடும். ஆண்டவர் நினைச்சா ஒரு நொடியில மாறிவிடும், நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு விடும். ஆனால் ஆண்டவரை மீண்டும் சந்திக்கிற அந்த நாளிலே நாம் நம்பிக்கொண்டிருந்ததான தெய்வம் வேற, வந்தவர் வேற அப்படின்னு சொன்னா அதுதான் வெட்கம். ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது. இந்த வியாக்கியானம் சரியா இல்லையானா அடுத்த வசனத்தில் நான் உங்களுக்கு விளக்குறேன். 28ஆம் வசனத்தின் முதல் பகுதி, அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னார். என்னுடைய ஆவியை பெறுகிற ஜனங்கள் நானே தேவனாகிய கர்த்தர் என்றும் என்னை அன்றி வேறொருவர் இல்லை என்றும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் பெற்றதான ஆவியை பவுல் சொல்லுகிறதை போல வேறொரு ஆவியை பெற்று நன்றாய் சகித்திருப்பீர்களே அப்படின்ற வார்த்தையை சொல்றார். அப்ப யோவேல சொல்லப்பட்டதான வார்த்தை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு எடுத்து பார்த்தீங்கன்னா தேவ ஆவி பெற்ற போது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் அங்கே இருக்கிறவங்களுக்கு பார்க்கிறவங்கலாம் காணப்படுது. அப்போ விளக்குறோம், யோவேல் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி இந்த காரியம் நடந்தது அப்படின்ட்டு அவர் சொல்லுகிறார் அல்லவா. யோவேலில் போய் பார்த்தா என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள், அதற்கு பின்பு என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி அந்த காரியம் நடந்தது. அப்ப தம்முடைய ஆவியை பெறுகிற அனைவருக்கும் ஆண்டவர் சொல்றார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறொருவர் இல்லை என்று.